அனைவருக்கும் மந்திர வணக்கம். அன்பானவர்களே, இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல். இரவு நேர பயணங்கள் அதிகமாக போகிறவங்களா நீங்கள்? அல்லது தவிர்க்க முடியாத காரணத்தினால இரவு நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணப்படுறீங்களா? இந்த ஆடியோ உங்களுக்கானது. பொதுவாக இந்த பேய் பிடித்தல், ஆவி பிடித்தல், மோகினி பிடித்தல், மோகினி ஓட்டம், இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் அதிகமாக இரவு நேர பயணங்களின் போது நிகழக்கூடும். அதுக்காக இரவு நேர பயணம் போகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. வேலை நிமித்தமாக அல்லது வேறு ஏதாவது காரணங்களுக்காக வெளியே போகணுன்னா போய் தான் ஆகணும். எல்லா இடத்துலையும் இந்த பாதிப்பு இருக்காது. ஒரு சில குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் அந்த பாதிப்பு இருக்கும். சில குறிப்பிட்ட இடங்களில் தீய சக்திகள், துராத்மாக்கள், அதாவது துர்மரணங்களால் உயிரிழந்த ஆத்மாக்கள் சில இடங்களில் வியாபித்து இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சாலையில் போகிறீங்கன்னா, அந்த சாலையில் ஏற்கனவே விபத்துக்கள் நடந்து அந்த இடத்துல உயிர் பிரிஞ்சிருந்தா, அல்லது வேறு ஏதோ காரணங்களால் அந்த இடத்துல ஒரு உயிர் பிரிஞ்சிருந்தா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி இடங்களை நம்ம கடந்து போகும் பொழுது தெய்வ பலம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு, குலதெய்வத்துடைய சாபம் இருக்கிறவங்களுக்கு, ஏற்கனவே எதிரிகளாலும் துரோகிகளாலும் தீவினை செய்யப்பட்டிருக்கவங்களுக்கு அந்த துராத்மாவின் பாதிப்பு உடனே பிடிக்கும். அந்த பாதிப்பு என்ன செய்யும்? வாழ்க்கையில் முன்னேறவே விடாது. ஏணி மேலே ஏறுனா காலை பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு படி ஏறினீங்கன்னா 10 படி இறங்கிட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி இந்த துராத்மா உங்களை ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது, உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருப்பதற்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான மாந்திரீக ரகசிய பரிகாரம் சொல்கிறேன். இரவு நேரத்தில் வெளியே பிரயாணத்தில் போகிறவங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்து பாக்கெட்டில் போட்டு போங்க, அல்லது உங்கள் கைப்பையில் வச்சுட்டு போங்க. அல்லது மஞ்சள், அது எந்த மஞ்சளாக இருந்தாலும் சரி, குண்டு மஞ்சளாக இருந்தாலும் சரி, விரலி மஞ்சளாக இருந்தாலும் சரி, மஞ்சள் கட்டையாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி இரவு நேர பிரயாணத்தின் போது இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா துராத்மா உங்கள் கிட்ட வராது. இது வரைக்கும் நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. இது ஒரு அற்புதமான மாந்திரீக ரகசியம். இந்த ரகசியத்தை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க. நீங்கள் வெளியே போயிட்டு வந்துட்டு அந்த மஞ்சள் அப்புறப்படுத்திடணும். நீங்கள் மஞ்சள் கட்டையை வச்சிருந்தாலும் சரி, விரலை மஞ்சள், குண்டு மஞ்சள் எது நீங்கள் கூட எடுத்துகிட்டு போனாலும் சரி, அல்லது மஞ்சத்தூள் கொஞ்சமாக கட்டி எடுத்துகிட்டு போனாலும் நீங்கள் பிரயாணத்தை முடிச்சுட்டு வந்துட்டு அதை அப்புறப்படுத்திடலாம். அல்லது பிரயாணம் போய் சேர்கிற இடத்துல மறுநாள் காலையில் அதை நீங்கள் அப்புறப்படுத்திடலாம். அந்த மஞ்சளை பயன்படுத்தக்கூடாது. இதை செய்து பாருங்கள். தீய சக்தியினுடைய பாதிப்பு உங்களுக்கு வராமல் இருக்கும். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரீகம் ரொம்ப புனிதமான ஒரு கலைங்க. இந்த மாந்திரீக கலையை நல்லதுக்கும் பயன்படுத்துகிறாங்க, ஒரு சிலர் கெட்டதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. இந்த கெட்டவர்களால் செய்யக்கூடிய தீய மாந்திரிக பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் இருக்கா? ஏவல், பில்லி, சூனியங்கள், செய்வினை கோளாறுகள், நாள்பட்ட பிரச்சனை, குடும்பமே முன்னேறாமல் இருக்குது, குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையே இல்லாமல் இருக்குது, விருத்தியே இல்லாமல் இருக்கா? கவலைப்படாதீங்க. வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் வாக்கு முறையில் பார்த்து, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாக்கு முறையில் பார்த்து அதற்குண்டான அதர்வண வேத பரிகாரங்கள் சொல்லப்படும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். மாகாளியே நமக.